கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. நான் பாஸ்டர் ஜோஷ்வா அசோக் மாதவர் பகுதியில் சபை நடத்தி 28 ஆண்டுகளாக ஊழியம் செய்து வருகிறேன். விசேஷமாக ஒரு முக்கியமான ஒரு தகவலை சபை போதகர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாதவரம் பைபாஸ் ரோடு, மாதவரம் ரவுண்ட் டான் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையில் வேதாகம கண்காட்சி என்ற ஒரு பெயரை லென்த் டேயில் ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப ரோட்டில் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அந்த கண்காட்சியில் அநேக கிறிஸ்துவ ஜனங்கள்லாம் போய் அதை பார்த்து வருவார்கள். திடீரென்று காலப்போக்கில் அது போய் கொண்டிருக்கும் பொழுது வேதத்தை குறித்து ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே சபை மக்களை அமர வைத்து அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி சபை ஊழியர்களை கொச்சைப்படுத்தி, அதாவது பலதரப்பட்ட சபைகள் உண்டு. சிஎஸ்ஐ, ஆர்சி, இசிஐ, பெந்தகோஸ்து சபை, இன்னும் நிறைய இண்டிபெண்டன்ட் சர்ச் இதெல்லாமே இருக்கிறது. எல்லா சபையிலும் இருக்கிறாங்க. சபை போதகர்களையும் சபையும் அதில் நடக்கிற ஆராதனை மற்ற காரியங்கள் செய்தியின் பகுதியெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசி அதெல்லாம் சபை கிடையாது, உபதேசம் கிடையாது அப்படின்ற இன்னும் நிறைய காரியங்களை நான் அடுத்த முறை இதில் பேசுகிறேன். அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி சபைக்கு போகிற ஜனங்களை அங்கே ஏதோ கற்றுக் கொடுக்குறேன் என்று சொல்லி வேதத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார்கள். அது என்ன உபதேசம் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தனியாக ஒரு சகோதரன் போகும்பொழுது எப்படி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களோ, உங்களுக்கு ஒரு பொருள் காட்சி, உங்களுக்கு ஒரு சுற்றுலா உங்களுக்கு ஓகே ஆகிருக்குது, நீங்கள் உங்கள் மிஸ்ஸஸ் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஃபோன்லாம் வந்திருக்கும். அதுபோல் இங்கே தனிப்பட்ட நபராய் ஒருவர் போகும்பொழுது அவங்க மிஸ்ஸஸையும் அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இவருக்கு மாத்திரம் அந்த விஷயத்தை சொல்லும்பொழுது அவங்க துணையாக போகலன்னு சொன்னால் அவங்க சபைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. ஒரே வார்த்தையை குழப்பி குடும்பமாக உட்கார வச்சு சபையை விட்டு அவங்க பிரிக்க பார்க்குறாங்க. இதில் என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, இவங்க அந்த ஏதோ ஒரு வேதத்திலிருந்து பல காரியங்களை பைபிளில் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்லி கொடுத்துட்டு அது கடைசியில் அவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ மகாபலிபுரமோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அதை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் கேள்விப்படுறேன், பரவலாக பேசப்படுது. அப்போது அங்கே கூப்பிட்டு போயிட்ட உடனே இவங்க என்ன கிழமையை அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையை சூஸ் பண்ணுறாங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமையை சூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த நேரத்தில் எந்த சபை விசுவாசிலாம் சர்ச்சைக்கு போகாமல் நம்ம பக்கம் வராங்க, அதை பார்த்தாவே இவங்களுக்கு அது சக்ஸஸ். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுத்து அங்கே கூப்பிட்டு போகிறாங்க, சர்ச்சைக்கு கட் பண்ணிவிட்டு. அப்போ ஒரு வாரம் போகிறாங்க, 2 வாரம் போகிறாங்க. 3ஆவது வாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரை வாயிலில் அவங்க சர்ச் இருக்கான், அந்த இடத்துல அவங்களை அழைத்து கொண்டு போகிறாங்க. நாம் வீதி வீதியாக போய் சுவிசேஷம் சொல்லி வீடு வீடாக அமர்ந்து அடி உத வாங்கி சுவிசேஷம் சொல்லி அந்த ஆத்மாவை மனம் திரும்ப வச்சு ஞானசானம் கொடுக்குறோம். ஆனால் நூதன முறையில் இவங்க ஆத்மாவை திருடுறாங்க. ஆகவே இந்த பொல்லாத காரியம் சுற்றி இருக்கிற சபை, மாதவர், மூலக்கடை, புழல், கொடுங்கியூர், கொளத்தூர், மணலி, இப்படிப்பட்ட, ஏன்னா அந்த பகுதியில் போக்குவரத்து இப்படிப்பட்ட ஜனங்கள் பெரம்பூர் சைடில் வேசார்பாடியில் இருந்தெல்லாம் போகக்கூடிய ஒரு சாலை, அது ஜிஎன்டி சாலை. அப்போ அங்கேருந்து போகிற விசுவாசிகள் எல்லாம் இவங்க பிடிச்சி வச்சு இப்படி செய்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து நீங்கள் உங்கள் சபைக்கு போங்கன்னு தானே சொல்லணும், எப்படி உங்கள் சபைக்கு வரீங்களா நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்கன்னு கேட்கும்பொழுது அதுக்கு பதிலே இல்லை. ஆகவே இப்படி கொச்சைப்படுத்தி ஊழியர்களை இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்ல பரவலாக பேசப்படுகிற அந்த காரியங்கள் உங்கள் சபையில் 3 வாரம் 2 வாரம் விசுவாசிங்க வராத இருந்தாங்களா, கொஞ்சம் தயவு செய்து போதகமார்கள், ரெவரண்ட்டுங்க, பிஷப் ஐயா, நீங்கள்லாம் கொஞ்சம் கண்காணிங்க. உங்கள் சபையில் விசுவாசிங்களை கொஞ்சம் கண்காணிங்க. மாதவரம் பைபாஸ் ரோடு அந்த ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நடக்குது. இதை கொஞ்சம் நீங்கள் உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிங்களுக்கு கொஞ்சம் உஷார் பண்ணுங்கள். அவங்களெல்லாம் கொஞ்சம் இருக்கிறாங்களா, சரியாக வந்துட்டு இருக்கிறாங்களான்ட்டு கவனிங்க. இது மேற்பட்டு வேறு ஒரு பெரிய வீடியோ நான் போட இருக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.